கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் என்னுடைய தகப்பனார் மிஷனரி ஆர் நெல்சன் சுவாமிதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளிலே அவர்களை குறித்தும் அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களை குறித்தும் ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனை துதிக்கிறேன். ஒருவேளை தகப்பனாரை குறித்து மிகைப்படுத்தி சொல்லுகிறதற்காக இந்த வீடியோ அல்ல, தகப்பனாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். 1958 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் பகுதியில் குளத்துளை என்கிற கிராமத்தில் திரு ராஜமணி அவர்களுக்கும் திருமதி அன்னபாக்கியம் அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர். அவர்களோடு 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள் ஆக 5 பேராக வளர்ந்து வந்த அவர்கள் 1977 78 ஆகிய இந்த ஆண்டுகளிலே தூத்துக்குடி ஹார்பரிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே பாளையங்கோட்டையில நடந்த ஒரு கன்வென்ஷன்ல பங்கு பெற்ற போது அந்த கன்வென்ஷன்ல மரியாதைக்குரிய ஐயா சாம் கமலேசன் அவர்கள் செய்தி கொடுத்தார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அடுத்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட நீ ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல பேசி தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது மிகுதியான கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு இடம். கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் இருக்குமா என்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்போதுதான் தன்னை அர்ப்பணித்தார்கள். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் இருக்குமானால், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இருக்குமானால் அந்த கூட்டத்திற்கு நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று சொல்லி தன்னை தேவ ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்தார்கள். பின்பாக சேலத்தில் இருக்கிற டேனிஸ்பேட்டையில வேதாகம கல்லூரியிலே இணைந்து பயிற்சி பெற்று 1980 போன்ற அந்த நாட்களிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தாடிக்கம்பு, கள்ளிப்பட்டி, விட்டல்நாயக்கம்பட்டி, இன்னும் லட்சுமணம்பட்டி இந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் ஊழிய பயிற்சியில ஈடுபட்டிருந்தார்கள். அந்நாட்களில 1982 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திரு தாசன் மற்றும் திருமதி ஞானம் அவர்களுடைய மகளான கிறிஸ்டி ஜூலியட் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இந்த பகுதிகளிலே மீண்டுமாய் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். 1985 ஆண்டு திண்டுக்கல்லில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு அவர்கள் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். 2.5 வயது குழந்தையாகி என்னை அவர்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு மகாராஷ்டிராவில் உள்ள அகேரி பகுதிக்கு ஊழியத்துக்கு சென்றார்கள். அங்கே சென்று பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்த்தது போல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம் இல்லை, கிறிஸ்துவை அறியாத கூட்டம் இல்லை என்று சொல்லி அறிந்தபோது அந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேட ஆரம்பித்தார். அகேரியிலிருந்து 70 கிலோமீட்டர் உள்ளே காட்டுக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சைக்கிளிலே புறப்பட்டு 2-3 முறை பாதியிலே அவர்கள் திரும்பி வந்து மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே அந்த காட்டிற்குள்ளே சென்று அந்த ஆதிவாசி கூட்டத்தை கண்டுபிடித்து 1985 ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பம்பரகாடு என்கிற அந்த பனித்தளத்திலே போய் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே கரண்ட் வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, பெரும்பாலான எந்த வசதியும் இல்லாத ஒரு காட்டு பகுதி.
அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்து சொல்வார்கள், ஒரு ஆண்டு காலம் எந்த விசுவாசிகளையும் எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நாட்கள் கடந்தது. முதல் விசுவாசியாகிய ராஜு பீட்டர் என்கிற மனிதனை கர்த்தர் ரட்சித்தார். அதற்கு பின்பாக ஆயிரமாய் ஜனங்கள் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல சபைகள் எழுப்பி இருக்கிறது. கர்த்தர் ஊழியர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இடையிலே 1993 ஆண்டு எதிர்ப்பாளர்கள் தகப்பனாரை கொண்டு விடுவதாக மிரட்டல் விடுத்த அந்த சமயம் அங்கிருந்த விசுவாச மக்கள் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நேசித்த தங்களுடைய மிஷனரியை அவர்கள் இழந்துவிடக் கூடாது என்கிறதற்காக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டு அவ்வப்போது எங்களை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து தகப்பனாரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பினார்கள். தமிழ்நாட்டிற்கு வந்தபோது எங்கே ஊழியம் செய்வது என்று சொல்லி யோசித்த அந்த நாட்களில் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி மீண்டுமாய் திண்டுக்கல் பகுதியிலே அவர்கள் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்நாட்களிலே இந்த கர்த்தர் கொடுத்த உன்னத தரிசனத்தின்படி, கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி இந்த பரலோக வழிகாட்டி மிஷனரி ஊழியத்தை அரசாங்கத்திலே பதிவு செய்து இந்த ஊழியத்தை தொடங்கி நடத்தினார். 1994 ஆண்டிலிருந்து இந்த பகுதிகளில் எல்லாம் என்ஜோ காலனி, சீலப்பாடி, எருமநாயக்கம்பட்டி, இன்னும் செல்லமந்தாடி, ஓடைப்பட்டி, இன்னும் டேவிட் நகர், ராக்கி கோட்டம் போன்ற பகுதிகளிலெல்லாம் அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். அந்நாட்களிலே 2002 ஆண்டு ஒரு சில தேவ மனிதர்களுடைய ஆலோசனையின்படி இந்த பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆதாயம் செய்யப்பட்ட இந்த ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு கூட நந்தவனப்பட்டியை மையமாக வைத்து 2002 ஆண்டு இந்த சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. 2002 ஆண்டு நந்தவனப்பட்டி கிராமத்திற்குள்ளே ஒரு இடத்தை தரை வாடகைக்கு வாங்கி அருமையான பாஸ்டர் ஜே டேனியல் அவர்களுடைய சபையை சார்ந்த ஒரு விசுவாசி அவர்களுடைய இடத்தை அவர்கள் மூலமாய் நமக்கு வாடகைக்கு வாங்கி கொடுத்தார்கள். அதிலே நாம் ஆலயத்தை கட்டி 2009 ஆண்டு வரைக்கும் நாம் அங்கே ஊழியம் செய்தோம். பின்பாக இந்த புதிய இடத்தை சொந்தமாக வாங்கி இந்த இடத்துல புதிய ஆலயத்தை 2009 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினத்தில் அதை நினைவு கூர்ந்தோம். இவ்விதமாய் இந்த புதிய ஆலயத்திலே 11 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறோம். இவ்விதமாய் கடந்த 18 ஆண்டுகள் இந்த பகுதிகளிலே ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அருமையான தகப்பனார் இவ்விதமாய் கர்த்தர் தனக்கு கொடுத்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தருக்கு மகிமையாய் அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். இவ்விதமாய் இந்த பகுதிகளில் எல்லாம் ஊழியம் செய்து கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றி வந்தார்கள். பிள்ளைகளான எங்களையும் கர்த்தருக்கேற்ற சிற்செயலை வளர்த்தார்கள். மூத்த மகனான என்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருந்தார்கள். சிறு வயதிலிருந்தே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகத்தை, அந்த நோக்கத்தை எனக்குள்ளே விதைத்திருந்தார்கள். என்னுடைய தகப்பனாரை நான் பார்க்கும் போதெல்லாம் நானும் அவ்விதமாய் ஷோல்டர் பேக் போட்டுட்டு அவ்விதமாக நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு ஆசை உண்டாகும். அவர்கள் செய்தி கொடுக்கிற விதம் இதையெல்லாம் பார்க்கும்போது சிறு வயதிலிருந்தே எனக்குள்ளே ஒரு தாகம் வரும். நானும் பெரிய ஆளானோனையும் இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும், இவ்விதத்திலெல்லாம் செய்தி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசை அந்த சிறு வயதிலிருந்தே எனக்குள்ளே ஊட்டி வளர்க்கப்பட்டேன். உலக பிரகாரமான கல்விகளோடு கூட வேதாகம கல்லூரியும் படித்து முடித்து
திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து ஆண்டவர் கிருபையாய் 2 பெண் குழந்தைகளை எனக்கு கொடுத்தார். மனைவி நாங்கள் குடும்பமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அதுபோல எனக்கு அடுத்த தம்பி ஜான் கிங்ஸ்லி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜாக இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவி ஒரு மகன் அவர்கள் அந்த பகுதியில் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தோடு ஹாஸ்பிட்டல் வேலையோடு ஊழியத்தையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதுபோல என்னுடைய கடைசி தம்பி ஜான் ஸ்டோல்னர் அவர் பிசியோதெரபியாய் தன்னுடைய பணியை செய்து வருகிறார். அதோடு கூட கர்த்தருடைய ஊழியத்திலும் அவர்கள் உதவியாய் இருந்து வருகிறார்கள். இவ்விதமாய் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் 2005ஆவது ஆண்டு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஊழியத்தை நிறைவேற்றி வீடு திரும்பி கொண்டிருந்த அந்த நேரத்தில் 2005ஆவது ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி என்னுடைய தம்பியுடைய பிறந்த நாள். தகப்பனார் வருவார், கேக் வெட்டுவோம் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. தகப்பனார் அவர்களை அடையாளம் தெரியாத ஒரு சிலர் தாக்கி கத்தியால் குத்தி அவர்கள் இரத்த வெள்ளத்தில் காட்டுக்குள்ளே கிடப்பதாகவும் அவர்கள் ஒரு சிலருடைய உதவியோடு கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நேரத்தில் செய்தி வந்தது. அவர்கள் காட்டுக்குள்ளே இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்திருக்கிறார். இவ்விதமாய் கத்தியால் குத்தப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய குடலை எடுத்து தன்னுடைய பனியனுக்குள்ளே வைத்து துண்டினாலே தன்னுடைய வயிறை கட்டி சைக்கிள் மதித்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாக அந்த சம்பவத்தை நியூஸ் பேப்பர்ல வாசித்த அந்த சம்பவத்தை அவர் கர்த்தர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை அவன் சைக்கிள் மதித்து போவானால் நான் எழுந்து நடக்க என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு தைரியத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் கொடுத்தாரு. ஆனாலும் அவர்களால் எழுந்து நடக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் வைத்திருந்த அந்த ஷோல்டர் பேக் அதை தலைக்குள்ளே வைத்து எப்படியோ அது அருகில் இருந்த ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த நேரத்திலும் அவர்களுடைய நண்பர் திரு ஜெயராஜ் டிக்கில் வேலை பார்த்து அவர்களுடைய நம்பர் அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வந்து அந்த ஃபோன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவரிடத்துல சொல்வதற்கு முன்பாக மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். ஆனால் அந்த டெலிஃபோன் பூத்தில் இருந்த அந்த மனிதர் அந்த காரியத்தை அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் ஒரு சிலருக்கு அறிவித்து அந்த நாட்களில் திரு கனகராஜ் அவர்கள் அவங்க வீடு அருகில் இருந்தது நிமித்தம் அவர்கள் உடனே அந்த இடத்திற்கு ஸ்பாட்ல போய் அவங்களை எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் மிகுந்த ஒரு பிரயாசம் அந்த நாட்களில். ஒருவேளை பிழைப்பார் என்கிறதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. குடல் கிட்டத்தட்ட 9 துண்டுகளாக துண்டிக்கப்பட்டிருந்த அந்த நிலைமை. இடையில மருத்துவர் மரித்து போனார்கள் என்று சொல்ல விதமான பல கடினமான நிலைமை. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், மீண்டுமாய் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார். 2005ஆவது ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்து சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். 3 பிள்ளைகள் நாங்கள், 2 பேர் திருமணம் முடிந்திருக்கிறது, 3 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. கடைசி தம்பி ஜான் சோல்னர் அவர்கள் பிசியோதெரபியா இருக்கிறார். அவருடைய எதிர்கால வாழ்வு இவைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை காணும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி விதமான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை பல பலவீனங்கள் மத்தியிலும் பலவிதமான பாடுகள் மத்தியிலும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1994 ஆண்டு திண்டுக்கல் வந்த அவர்கள் அவ்வப்போது போய் மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்னாட்களில் நாங்கள் இந்த ஊழியத்தை பொறுப்படுத்து தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஊழியத்தை பொறுப்படுத்த போது மீண்டுமாய் தங்களுடைய தரிசன பூமியாகிய மகாராஷ்டிரா பாம்ராட் பகுதியில் ஊழியம் செய்ய முடியாது மீண்டுமாய் அங்கே கடந்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்களில் அந்த பகுதியில் ஒரு வேதாகம பள்ளி, வேதாகம ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்களில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு ஜப வீடானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவ்விதமாய் அந்த பகுதியில், பம்ரகாட் பகுதியில் அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஊழியர்களை நியமித்து, ஊழியர்களை ஆதரித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை எவ்விதத்திலாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே, அவர்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவர்களுடைய பிள்ளைகளான நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வில கர்த்தருக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அவர்களுக்கு பலம் தந்து நடத்துவாராக. ஆமென்.